வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 309 புள்ளிகள் சரிஞ்சு 23,071 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1018 புள்ளிகள் சரிஞ்சு 76,293 நிறைவடைஞ்சிருக்கு. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு சரிவு தான். வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ப்ராடர் மார்க்கெட்டும் பார்க்குறப்ப இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் வெறும் 6 தான் நிஃப்டியில், டிக்ளைன் 44. இங்கே ப்ராடர் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப வெறும் 326 தான் இருக்குது அட்வான்ஸில். அது பார்க்குறப்ப 2532 வரைக்கும் போயிருக்கு சார் டிக்ளைனு. ஆமா, ரொம்ப சரியான அடிப்படை தெரியுதுங்களே சார் இதெல்லாம் பார்க்குறப்ப. நிச்சயமா கம்ப்ளீட் ரவுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா சென்செக்ஸ்ல நீங்க நிப்டியில சொன்னீங்க 6 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள்னு. சென்செக்ஸ்ல ஒரே ஒரு பங்கு பாரதி ஏர்டெல், அது மட்டும்தான் ஒரு சின்ன ஏற்றத்துல, மற்ற எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சியில 525 பங்கு அட்வான்ஸ், 3478 பங்குகள் வந்து டிக்ளைன். கிட்டத்தட்ட 1:6 கூட இல்ல, 1:7 அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கு. என்எஸ்சிலையும் அதே மாதிரியான அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 326 அட்வான்ஸ், 2500க்கு மேல டிக்ளைன். ஸோ நல்ல ஒரு கம்ப்ளீட் 52 வீக் லோவை தொட்ட பங்குகள் 407, 18 பங்குகள் தான் ஹை. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட் 306 பங்குகள், அப்பர் சர்க்கியூட் 35 பங்குகள் தான். ஸோ இன் எனி ஆங்கிள், அது மட்டுமல்ல செக்டார், எந்த செக்டார் எடுத்தாலும் இன்னைக்கு அடி. அதுல எந்த செக்டார் அதிகமா அடி வாங்கியிருக்கு அப்படிங்கறதான் கேள்வியை தவிர அடி வாங்காத செக்டாரே கிடையாது. குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க், பொதுத்துறை வங்கிகள், மீடியா, ஐடி, எஃப்எம்சிஜி, பைனான்சியல் சர்வீசஸ், ரியாலிட்டி, வீட்டுமனைத்துறைக்கான குறியீடு. அதே மாதிரி செக்டாரை தாண்டி பார்க்கும் பொழுது மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு பார்க்கும் பொழுது லார்ஜ் கேப்பை விட, ஏன்னா நிப்டி இறங்கி இருக்கிறது 1.32% தான், இது லார்ஜ் கேப். இதே நிப்டி 500 கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்கு. மிட் கேப் 50 2.85%, மிட் கேப் 100 3% மேல, ஸ்மால் கேப் 100 3.5%. ஸோ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் 3% மேல வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது அவர் ஐசிஐசிஐனுடைய தலைவர், இந்த முதலீட்டு ஃபண்ட் மேனேஜர் சொன்னதை தான் இது வந்து உறுதிப்படுத்துறதா நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஏற்கனவே சொன்னதை நேற்று பேசிட்டோம். ஸோ அதனுடைய ஒரு இது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல அடி ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் அடி வாங்குறதுக்கு இது மட்டும் காரணம் அல்ல. அது ஒரு என்ன மார்க்கெட்டுங்கிறது பிராடர் மார்க்கெட், மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பல காரணங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். குறிப்பா நிறைய செக்டரை பத்தி சொன்னீங்க. மெட்டல் செக்டார் எப்படி சார் இருக்கு? மெட்டல் செக்டாருமே இன்னைக்கு வந்து வீழ்ச்சியில தான் வந்து முடிவடைஞ்சிருக்குது. கணிசமான வீழ்ச்சின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இண்டெக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நேத்தே பார்த்தோம், நம்ம இந்த யூஎஸ்னுடைய டாரிஃப் அது காரணமாக அங்க வந்து வீழ்ச்சி இருக்கும்னு பார்த்தோம். வீழ்ச்சி இருந்தது நேற்று. ஜிண்டால், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டால், டாடா ஸ்டீல், செயில் எல்லாமே நேற்று அடி வாங்கி இருந்ததை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கும் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. 1.25% இன்னைக்கு வீழ்ச்சி. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு 25% டியூட்டி, அது வந்து ஸ்டீல், அலுமினியம், இது ரெண்டு மேல குறிப்பாக அப்படின்னு போட்டிருக்காரு. அப்கோர்ஸ் இது வந்து நேரடியாக இந்தியாவை பாதிக்குமான்னா அதை விட அதிகமா மற்ற நாடுகளை தான் பாதிக்கும் நம்ம பேசுவாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவுல இம்போர்ட் பண்றது வந்து எங்க இருந்துன்னா, இன்ஃபேக்ட் அவங்களுடைய மேஜர் இம்போர்ட் வந்து கனடா, பிரேசில், மெக்சிகோ, சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து அவங்க வந்து நிறைய அலுமினியம் இம்போர்ட் பண்றாங்க, ஸ்டீலும் பண்றாங்க. ஸோ பெரிய அளவுல பாதிப்பை இது வந்து ஏற்படுத்தக்கூடியது வந்து அந்த நாடுகளுக்கு தான். இருந்தாலும் இந்தியாவிலேயே இது பாதிப்பை ஏற்படுத்துன்னா மறைமுகமான பாதிப்பு இருக்கும். சைனா உள்ளிட்ட நாடுகள் இந்த மாதிரி ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி அமெரிக்கா போடும் பொழுது அங்க அனுப்ப முடியாத ஒரு சூழலில், அல்லது அங்க விலை கூடுங்கிறப்ப இந்தியா மாதிரி நாடுகள்ல கொண்டு வந்து டம்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி டம்ப் பண்ணா அப்கோர்ஸ் நம்முடைய நாடும் சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து ஆன்டி டம்பிங் டியூட்டிங்கிறது போடலாம். கடந்த காலத்துல போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த தடவை போடுவாங்களான்னு பார்க்கணும். பட் ஆனால் தற்காலிகமாக இது ஒரு பாதிப்பை நம்முடைய நிறுவனங்களுடைய லாபத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் நிறுவனங்களுடைய பங்குகளுமே இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது. நேற்றை சந்தித்தது, இன்று அதனுடைய வீழ்ச்சி இன்னும் அதிகமாக பார்க்க முடிந்தது. செயல் மாதிரி பங்குகள்லாம் 100 ரூபாய்க்கு கீழே வந்து பார்க்க முடிந்தது. இந்த வாரத்துடைய 2வது நாளுங்க சார் இது. இன்னொரு 3 நாள் இருக்கு. இப்படிதான் தொடருமா இல்ல இன்னும் கம்மியாகுமா? நார்மலா இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி இருக்கும்போது ஒரு சின்ன புல் பேக் இருக்கும். பட் இன்று வந்து சர்வதேச சந்தைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வீக்கா இருந்ததுதான் பார்க்க முடிந்தது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய பங்கு சந்தை கூட வந்து ஃபியூச்சர்ஸ்ல US 500, US 30, US 100 இது எல்லாமே வந்து இறக்கத்துல தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்தால் நாளையும் இறக்கம் தான் இருக்கும். பட் அதர்வைஸ் நார்மலா ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து ஒரு அடி வாங்கும் பொழுது ஒரு புல் பேக் ரேலி எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். ஒரு கரெக்ஷன்ல வாங்க வருவாங்க நிறைய பேரு. முன்னால வாங்க தவறியவர்கள், வாங்க விட்டவர்கள் இப்ப வாங்க வருவாங்க. அதற்கான சாத்தியக்கூறு இல்லாமல் இல்லை. பட் அதை வந்து நம்ம முழுமையாக ஒரு புல் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் தான் நம்ப முடியாது. ஒரு அதிக விலையில இருந்த பொருள் மலிவான விலையில கிடைக்கும் பொழுது அந்த விலைக்கு அதை வாங்குறதுக்கு வர்றாங்க. It does not mean that it will return to the old level immediately.
இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்களே சார், நிஃப்டி 50 வந்து 23,500ங்கிற ஒரு ஸ்லாப் வந்து வச்சிருந்தீங்க. ஆமா. இப்போ அந்த ஸ்லாப் அதே தானா சார், இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா இல்ல இருக்குங்களா? இல்ல இன்னும் கூட குறையும். அது இனிமேல் 20 அதான் நான் சொன்னேன்ல, அது மூவிங் ஆவரேஜ்ங்கிறதுனால அது மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ்ங்கிறது அப்படியே குறைஞ்ச நேரம் 2300 350ங்கிற லெவல் கிட்ட வந்திருக்கும். ஸோ இனிமே அதுதான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 200 டே மூவிங் ஆவரேஜ் அது நம்ம எந்த காலகட்டத்தை பார்க்குறோங்கிறது இருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் டர்மா, லாங் டர்மா, மீடியம் டர்மாங்கிறத பொறுத்து இருக்கு. பட் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு இப்போ. ஸோ அதனால நம்ம அதை பத்தி இப்போ ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் அது அந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் தலைகளையும் மறுத்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து விழுந்திருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். 23,071 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்தது 22,800 கிட்ட வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருப்பது தான் எனக்கு தெரியுது. இப்போ முதலீட்டாளர்கள் இந்த சமயத்துல வாங்க வரலாமா சார்? இப்போ நிறைய பேர் வாங்க வருவாங்க, பட் ஆனா நம்ம வந்து புல் பேக் ரேலின்னு எடுத்துக்கூடாதுன்னு இப்போ நீங்க சொன்னீங்க. ஆமா, இந்த சமயத்துல நம்ம வாங்கலாமா? ஏன்னா எல்லாம் கம்மியாயிருக்க சூழல்ல வந்து மலிவான விலையில கிடைக்கிறப்ப. நிச்சயமா நல்ல தரமான பங்குகள், நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கிரெடிபிள் ப்ரொமோட்டர்ஸ், நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள நிறுவனங்கள், விலை சில நிறுவனங்கள்லாம் 25-30% வீழ்ச்சியை சந்தித்திருக்கு லார்ஜ் கேப்லயே. அந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து ஓரளவுக்கு சின்ன சின்னதா வந்து அக்யூமுலேட் பண்றதுக்கு நல்ல ஒரு காலகட்டமா தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் இந்த வீழ்ச்சியை. பட் இதை நம்ம ஒரு ஒரு உறுதியோட சொல்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்ன காரணம்னா, இதுல கையில வந்து கொஞ்சமா காசு வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் நாளைக்கே போய் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இறங்கும் பொழுது வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்காது. அவங்கள்ட்ட பணம் இருக்காது. அப்ப இறங்குமானா இறங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இன்னமும் இருக்கு. ஒன்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான் லோயர் டாப் லோயர் பாட்டம் கொஞ்சம் ஏறி ஒரு போக்கு காட்டிட்டு ஆனா இறங்குறது அதிகமா இருக்கும். இந்த புல்லிஷ் மைண்ட் செட் இருக்கவங்க அது ஏறது தான் பெருசா நினைச்சுக்கோங்க, ஓ ஏறிடுச்சு மார்க்கெட் அப்படின்னு. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காத்திருந்து ஸ்பிளிட் பண்ணி அடுத்த ஒரு 8 மாதங்கள் 10 மாதங்கள் 12 மாதங்கள் பணத்தை பிரித்திருந்து கேஷ் ஃப்ளோ இருக்கு, எனக்கு மாதம் ஒரு வாடகை வரும் அல்லது பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுல இருந்து வாங்க போறேன்னா அவங்க வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். கையில இவ்வளவுதான் இருக்குன்னு தெரிஞ்சா அதை 10 பிரிச்சிருங்க அல்லது 12 பிரிச்சுட்டு முதலீடு பண்ணுங்க இந்த பங்குகள்ல. அதுதான் என்னுடைய என்ன செக்டார் சார் அவங்க கவனிக்கலாம்? பேசிக்கலி இப்போதைக்கு அரசாங்கத்தினுடைய செலவுகள் பெரும்பாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. தனியாரும் அதுல தான் அடுத்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் பங்குகள் வந்து கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அதனால நான் ரொம்ப கவனமா சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரபலமான ஐடி நிறுவனம் கூட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தில் வந்து கையூட்டு பெறப்பட்டதாக தகவல் தான் வந்தது. அந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் கவனமா சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் மிக சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான நிறுவனங்கள் இப்போ ஒரு அதுவும் இன்னும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நான் அதை சொல்ல விரும்பல. உதாரணமா சிமெண்டா இருக்கலாம், ஸ்டீலா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் இது. ஸோ இன்னும் கூட அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ஒவ்வொரு முறை அடி வாங்கும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டோம்னா ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு சைக்கிள்ல போகும்பொழுது அது மேலெழுவுங்கிறது நம்ம கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக பார்த்திருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இது அடிப்படை தேவை, கட்டமைப்பு இன்னும் கிரியேட் ஆகாம இருக்கு. ஸோ அதை ஒன்று பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகளுமே வந்து நான் எதனால சொல்றேன்னா முன்னணி பங்குகள் 5-6 பங்குகள் தான். அது வந்து கேஷ் ரிச் கம்பெனிஸ், டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய கடன் தொல்லை எதுவும் கிடையாது. வட்டி விகிதம் கூடினாலும் குறைஞ்சாலும் கவலை இல்லை, அவங்களுக்கு கடன் எதுவும் கிடையாது. இப்போ ஆட்களை தான் அவங்க எப்படி நியாயம் அநியாயம் பார்க்காமல் அவங்களுடைய லாபம் குறையும்னா மெர்சிலஸா ஒரு 500 பேரை வேலையை விட்டு நிறுத்துறாங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அந்த துறை மோசமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் மோசமான சூழலை அடைவதில்லை. இந்தியாவில் ஒன்று சொல்லுவாங்க, ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து நசிவடையலாம், ஆனா ப்ரொமோட்டர்ஸ் நசிவடைவதில்லைன்னு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. அது ஒரு நகைமுறைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு இது. ஆனால் அந்த மாதிரியா பாத்தீங்கன்னா இந்த வந்து ஐடி கம்பெனிஸ் டாப் ஒரு 7-8 கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் தேக்க நிலையை சுணக்கத்தை அடைந்தால் கூட அவங்களுடைய லாபம் பெருசா குறைகிறத நீங்க பார்த்திருக்க முடியாது. காரணம் உடனே 500 பேர் நிறுத்திடுவாங்க, உங்க காஸ்ட் கம்மியாயிடும். இதே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து நிறுத்த முடியாது. ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்துல 500 பேரை நிறுத்த முடியுமா? 50 பேர் 5 பேரை நிறுத்த முடியுமா? பெரிய போராட்டம் வெடிக்கும். ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தை மூலதனம்ங்கிற ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், இது ஒரு அனுகூலம். இப்போ கூட மோடி வந்து ஏஐ மாநாட்டுக்கு வந்து போயிருக்காரு பிரான்ஸுக்கு. நீங்க தகவல் தொழில்நுட்பத்துறை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து வந்து அமெரிக்கா போறாரு. அதுக்கு முன்னாடியே மோடியோட நண்பருக்கு ஒரு நற்செய்தி வந்து கிடைச்சிருக்கு. சம்பந்தப்படுத்தி சொல்லல, போறாரு வந்திருக்குன்னு சொல்றேன் சார். அவர் நிறைய நற்செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நண்பர். ட்ரம்ப் தான், அதாவது வராத வந்த மாமணிப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் போல இருக்கு இவருக்கு. இன்னைக்கு என்ன பேசுவாரோ ஐயோ அப்படின்னு ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பிரசிடென்ட் அப்படி இருக்காரு. நம்முடைய நட்புறவு நாடு, அதனால நம்ம ஒரு அளவுக்கு மேல ரொம்ப கமெண்ட் பண்ண முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவரும் ஒரு பிரசிடென்ட், ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட், அதுக்குள்ள மரியாதையாவது நம்ம கொடுக்கணும். திடீர்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. இப்ப இந்த 25% ஸ்டீல் அண்ட் அலுமினியம் டேரிஃப் கொடுத்தது அது விட்டுருங்க, அது கூட வந்து அவருடைய உள்நாட்டு உற்பத்தியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு
செய்வதற்கு இருக்கலாம், அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு இருக்கலாம். இந்தியா கூட நாளை அந்த மாதிரி செய்யலாம். அதை நம்ம வந்து நம்முடைய பார்வையிலிருந்து நாம் அதை நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிச்சயமா வரவேற்போம். பட் திடீர்னு வந்து பாலஸ்தீனியன்ஸ் won't have right to return to Gaza அப்படின்னு திடீர்னு சொல்றாரு. இது யாரு? இவர் சொல்றதுக்கு இவர் யாருமே தெரியல எனக்கு. இவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் நாட்டை இவர் பாதுகாக்க வேண்டியது தப்பு இல்ல. நீங்க 25% டாரிஃப் போடு, 30% போடு, அல்டிமேட்டா அது அவரை தான் பாதிக்க போகுது. அங்குதான் பணவீக்கம் தொடர்ந்து ஏறப்போகிறது, விலைவாசி அதிகரிக்க போகிறது. உழைப்பையே மறந்த அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டு உழைப்புல அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்காம அதை கடனாகவும் டாலராகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க வந்து இதை பத்தி பேசுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நம்ம எல்லாருமே உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, அடுத்து இதனால வரக்கூடிய பதட்டமான சூழலை சொல்ல வர்றேன். முதலீடு, பங்குச்சந்தை எல்லாத்தையுமே இது வந்து பாதிக்கிறது. இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறாருங்கிற மாதிரி இல்ல. இப்பயும் சொல்லியிருக்காரு சார், இந்த பிணை கைதிகளை வந்து அவங்க விடுவிக்கல அப்படின்னா திருப்பி தாக்குதல் நடத்தப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. 15 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. சனிக்கிழமை மதியம் ஏதோ 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ண போறாங்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. ஆங்கிலத்துல ஒரு படம், எனக்கு படத்தினுடைய பெயர் நினைவில்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்க போகுது ஒரு ட்ரெயின்ல, அதை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுவாங்க. கடைசியில காப்பாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயினுக்கும் அந்த வெடிகுண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் அந்த காலகட்டத்துல அந்த பயமுறுத்தலை வச்சு அந்த பங்குல வந்து ஒரு ஷார்ட் போய் பங்குல வணிகம் பண்ணி சம்பாரிச்சிருப்பாரு அந்த பண்ணவர். அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி இது வந்து இப்படி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தை மூடி இருக்க போற காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, பொதுவாக ஏற்கனவே வந்து கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஆயில் செக்டரோடு அப்பொழுது இருந்த அமெரிக்க அதிபர்களுக்கான தொடர்பு, ஈராக் வார், இதுல இருந்த பல விஷயங்கள் வெளிவந்ததை நம்ம பார்த்திருக்கோம். சோ நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, நம்மிடம் ஆதாரம் எதுவும் இல்லை, அதனால நம்ம பேச முடியாது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து கவலை, ஒரு பொறுப்போட பேசுறது தான் சொல்லுவேன். பொறுப்பெல்லாம் பேசுறாரு கூட நம்ம சொல்லக்கூடாது, பொறுப்போட பேசணும். இப்ப அடுத்து ஒரு புதுசா ஒரு குண்டு போட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைன் 3 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு சண்டை, இட் மே பி ரஷ்யன் சம்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்ய நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாறலாம், ஒரு காலத்துல மாறாமலும் போகலாம்னு சொல்லியிருக்காரு, ஆனால் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இப்ப தேவையான விஷயமா? இதை அவர் பேசுறதுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? இவருக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம், அங்கு வந்து சண்டை நடப்பதற்கு அதற்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து வழங்கி உதவி இருக்கிறது இவருடைய அரசு சார்ந்த நிறுவனங்கள். அதுதான். அதையும் என்ன சொல்றாரு அவரு, அந்த கொடுத்ததுக்கு இணையாக எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் வேணும். நம்ம வார் நடந்துகிட்டு இருக்க இடத்துல நம்ம ட்ரேட பேசுவோங்கிறாரு. எனக்கு வந்து வணிகத்தை பத்தி பேசுவோம், இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு. இது வந்து எல்லா நாடுகளுமே செய்யக்கூடியதா தான் இருக்கலாம். பட் இதை வந்து ஓப்பனா ஒரு பிளேட்டண்டா உங்களோட தைரியமாக கேட்கிறாருன்னா இப்ப எந்த லெவலுக்கு இருக்கு சூழல் அப்படிங்கறத பார்க்கணும். சோ பாலஸ்தீனியன் காசா ஸ்ட்ரிப் ஒரு பக்கம், இந்த பக்கம் உக்ரைன் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் நடுவுல வந்து ஒரு புது தினசா ஒண்ணு பேசியிருக்காரு. வி ஹேவ் குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நாட்டு அதிபரோட பேசிட்டு. அது எந்த நாடுன்னு கெஸ் பண்ணுங்க. இந்தியா, மோடி அப்படித்தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக புதுசா அவர் வந்து பவுன்சர் போடுறாரு. அவர் வந்து சைனா அவரோட பேசிட்டு, சைனா தான் என்னுடைய முஸ்தபான்னு இப்ப பாட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லோரும் சைனாவோட சண்டை போடுவார்னு பார்த்தா அவர் சைனாவை விட்டுட்டு உக்ரைனோடையும் அப்புறம் இந்த பக்கம் காசா, இஸ்ரேல்னு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்காரு. மெக்சிகோ, கனடான்னு சின்ன நாடுகள் அல்லது இவரோட ஒப்பிட்ட அடிக்கையில பெரிய பலம் இல்லாத நாடுகள் அவங்களோட எல்லாம் பண்ணிட்டு சைனாவை வந்து என்னுடைய நண்பன்கிறாரு. நண்பர் எதிரியாக்குறாங்க, எதிரி நண்பனாக்குறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு சர்வதேச அளவுல நேற்றும் சரி இன்றையும் சரி பல இது ரொம்ப தொடர்ந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலே நிரம்பி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. சோ இது வந்து அடுத்த வாரம் நீங்க இந்த சந்தை எப்படி இருக்குன்னு கேட்டதுனாலதான் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற பேச்சுகளால வந்து இதுவுமே வந்து பொருளாதாரத்தை, இரு நாடுகளுக்கு இடையான உறவை, இப்படி பல விஷயங்கள் இது பாதிக்கும். சோ இது எப்படி போகும்னு சொல்ல முடியல. அடுத்த 6 மாத காலம்ங்கிறது நமக்கு 6 மாத காலமா இல்ல இன்னும் 3.25 ஆண்டுகளாங்கிறது தெரியல. பொறுத்து. ஐயோ, குறிப்பா அதானி நிறுவனம் எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். இப்ப ட்ரம்ப் வந்துட்டார் இல்லையா, நல்லா இருக்கும். அந்த சட்டத்தையும் எடுக்கிறேங்கிறாரு. ஆமா சார். ஆமா. இப்ப அதாவது 1977 வந்த ஒரு சட்டம், அது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல இருக்குது. அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து லஞ்சம் கொடுத்து லஞ்சத்தின் மூலமாக ஏதாவது பண்ணா தடுக்கிறதுக்கு, அது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கக்கூடிய சட்டம். அதன் அடிப்படையில தான் அதானி குழுமத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்ப அதை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த லாவை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அதனுடைய என்போர்ஸ்மெண்ட் அதை 2 பகுதியா பிரிச்சுக்கிறாரு. ஒன்னு, புதுசா எந்த கேஸும் எடுக்காதீங்க, நம்ம இதை ரிவ்யூ பண்ணுவோம், 6 மாசம் ஆகட்டும், ரிவ்யூ பண்ணிட்டு முடிவெடுப்போம். இந்த லாவே வேண்டாங்கிற லெவலுக்கு அவர் போறாரு. பிரைப் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, வாங்கினா என்ன, வாங்கிக்கலனா என்ன அப்படிங்கிற
லெவல்ல. அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேசஸையும் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸ். சோ இப்ப இதையுமே ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்ப ரிவ்யூ பண்ணாங்கன்னா என்ன ஐ திங்க் முடிவு கிளியரா நம்ம என்ன சொல்றோம், உள்ளங்கை நெல்லிக்கனிங்கிற மாதிரி தான் இது. ஸோ ஐ திங்க் the news is clear that they will get out of it தான் தோணுது. எப்பயும் மோடி ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதான் நீ ஃபேரா நடந்துக்கிறாங்கன்னு. போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு வித்துட்டதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அரசியலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா, ஏன்னா அரசால எல்லாம் பண்ண முடியல. அப்படி பல நிறுவனங்கள், ரிலையன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பெரிய ஹையா லெவரேஜ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்ப அதானிஸும் வர்றாங்க. பட் இதை அவங்க they have to tide over. பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கு, பப்ளிக் ஒப்பீனியன்ல எகென்ஸ்டாவும் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இதுல ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு என்னன்னா, இப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு நேற்றும் இன்றையும் சர்வதேச கரன்சிஸ்ல எல்லா கரன்சிக்கும் வீக்கா தான் இருந்தது டாலருக்கு நிகராக. பட் இந்திய ரூபாய் மட்டும் கணிசமாக அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்க முடிந்தது. 87க்கு கீழே வந்துருச்சு. 86 ரூபாய் 63 பைசா அப்படின்னு கிட்டத்தட்ட 75 பைசா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இறங்கி இருக்குது. ஏன்னா நேற்று 87.47 இருந்தது. அதுல இருந்து இப்ப 86.69 கிட்டத்தட்ட 0.7% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. இதை நான் ஏன் கான்சியஸா ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, டாலருடைய மதிப்பு அப்படியே தான் இருக்கு. சர்வதேச சந்தையில டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 108.30 கிட்டத்தட்ட அதே தான் நேற்றம் இருந்தது, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. சோ அதுல பெரிய மாற்றம் இல்லை. அதற்கு நிகராக ரூபாயினுடைய மதிப்புக்கு நிகராக டாலர் குறைஞ்சிருக்குதா, டாலர் குறையில ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய தலையீடு. அவங்க டாலர் சந்தையில வித்தாங்கன்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. சந்தையில் இப்ப இந்த டாலரை விற்கும் பொழுது அவங்க they will do it through an agency, they will do it in the market. So market would realize, அவங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய தகவல் தான் இது. அதன் அடிப்படையில் அவங்க டாலரை வித்ததுனாலதான் அது இறங்கி இருக்கு அப்படின்னு ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் சார். கரன்சி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, கோல்டு சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸுக்கு வந்திருக்கு. வெள்ளி இந்திய சந்தையில 1% கீழே இறங்கி இருக்கு, 94,000 கிட்ட இருக்கு. தங்கம் 85,400 கிட்ட இருக்குது எம்சிஎக்ஸ் சந்தையில. இது முன்பேற வணிகம்ங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். சர்வதேச சந்தையில 2,900 கிட்ட இருக்கு டாலர். சில்வர் $32 கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ஒரு பீக்கை தொட்டுட்டு திரும்ப சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. நான் தங்கம் $2,800 தாண்டின போய் சொன்னேன். அங்கிருந்து ஒரு 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புது நியூ, அந்த புது நியூவை இன்னைக்கு அதிகாலையில் 2,950 தாண்டிய பிறகு இப்போ ஒரு கரெக்ஷன்ல 2,900 கிட்ட வந்திருக்குது. இது அந்த ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இனிமேல் அந்த 2,800ங்கிறது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டமாகவும், 2,950ங்கிறது 60ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது இந்தியன் ருபியில டிரான்ஸ்லேட் ஆகும் பொழுது ஒருவேளை 81,000 81,000ங்கிறதுல இருந்து 86,500 87,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இந்த ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளியுமே அந்த 91,000 இருந்து 94,500 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். புல்லிஷ்ல கரெக்ஷன் அவ்வளவுதான் நான் பாக்குறேன். கோல்டையும் சில்வரையும் பொறுத்த வரைக்கும் க்ரூட் அந்த $71 வந்துட்டு திரும்ப 72 தாண்டிடுச்சு, 73 கிட்ட இருக்குது. எங்கேயுமே 6,400 கிட்ட வணிகம் நடக்கிறது. அந்த ரேஞ்ச் பவுண்டர் 6,300 இருந்து 6,500 வரைக்கும் சர்வதேச சந்தையில 72 இருந்து $74 அப்படிங்கிற அளவுல இருக்கும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இது ரெண்டு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மூவ்மெண்ட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இது போக பேஸ் மெட்டல்ஸும் இறங்கி இருக்கு. காப்பர், ஜிங்க் எல்லாமே இந்த ட்ரம்பினுடைய அறிக்கையினுடைய மறைமுகமான தாக்குதலால் 1% கிட்ட இறங்கி இருக்கு. Q3 ரிசல்ட் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சார். ஐஆர்சிடிசி ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? நிச்சயமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய நிகர லாபம் 14% அதிகரிச்சிருக்கு, 341 கோடி ரூபாய். அதே மாதிரி ரெவென்யூவும் டாப் லைன் குரோத்தும் இருக்குது. சோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அரசு தலையீடு இருக்கிறதுனால இந்த நிறுவனத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வருமானத்துல 50% அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் திடீர்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கே அந்த பங்கினுடைய விலை கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது. பிறகு அந்த ரூலை வித்ரா பண்ணாங்க, மறுநாள் ஏறிடுச்சு. இது அரசே இன்சைடர் ட்ரேடிங் பண்றாங்களா வேடிக்கையா சந்தையில பேசினாங்க. சோ இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய பங்கு. பட் அடிப்படையில வலுவான பங்கு இது. அந்த அரசினுடைய தலையீடு இல்லாத வரைக்கும் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸ்ட் இந்தியா இஏஹெச் அசோசியேட்டட் ஹோட்டல் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது அவங்களுடைய பங்கு Q3 ரிசல்ட் வந்திருந்தது. அதனால ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 39 கோடி, இதுக்கு முன்பு 38 கோடி கிட்ட இருந்தது. பெரிய வளர்ச்சி இல்லை. ரெவென்யூ ஒரு 5% growth, 126 கோடி இருந்தது 133 கோடி. பட் பங்கினுடைய விலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, குறைஞ்சுதான் இருக்கு. பங்கு 3% இறங்கி 13 ரூபாய் குறைஞ்சு 356 ரூபாய் அப்படிங்கிற அளவுல வணிகம் நடந்தது பார்க்க முடிந்தது. இது ஓபராய் குழுமத்தை சேர்ந்தது அந்த நிறுவனம். அதே மாதிரி இஏடி பேரியனுடைய ரிசல்ட்ஸ் இன்று எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனங்கள்ல ஒன்று. ஏன்னா
அவங்க சுகர்ல இருந்தா கூட எத்தனால் அதெல்லாம் ரிலேட்டடா மத்ததும் இப்ப வந்துருச்சு அவங்களோடது. ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு மேல கொரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய பங்குகள் இதற்குள் உள்ளடக்கி இருக்குது. சந்தை மதிப்பின்படி 10,000 கோடிக்கு மேல் உள்ள பங்கு இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறது. அதனால தொடர்ந்து அவதானிக்கப்பட்டு வரக்கூடிய பங்கு. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் எது சார்? என்னுடைய பல ஃபேவரட் ஸ்டாக்ல ஈடி பாரியும் ஒண்ணு. ஆனால் நான் அதை ரொம்ப சொல்ல தவிர்த்துட்டு வந்திருக்கேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு அது 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாங்கலாமா விற்கலாமா வாங்கக்கூடாதா இல்ல அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா நான் 2020க்கு நான் பல ஆண்டுகளாக வச்சிருக்கேன். குறிப்பா 2020ல அது 120 ரூபாய் தொட்ட பொழுது வாங்கினேன். ஒரு யாராலும் கண்டுகொள்ளப்படாத, யாராலும் அதிகம் பேசப்படாத சில பங்குகள், நல்ல ப்ரொமோட்டர்ஸ், கிரெடிபிள் ட்ராக் ரெக்கார்டு அப்படி உள்ள பங்குகள்ல அது ஒன்றுங்கும் பொழுது நான் அந்த காலகட்டத்தில் முதலீடு செய்தேன். பட் அது தொடர்ந்து எனக்கு ஒரு நல்ல மற்ற பங்குகளை விட பல மடங்கு ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது. பட் இப்ப லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத நீங்க உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கலந்து ஆலோசித்து நீங்க முடிவெடுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேனே தவிர, நான் பண்ணதே நீங்க பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, நாங்க பண்றதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு கூட சில சமயங்கள் இருக்கலாம், அல்லது பண்ணணும்னு இருக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். பட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இஸ் தட் அதுக்குள்ள ஒரு 10,000 கோடிக்கு மேல் மதிப்புள்ள கொரமண்டல் இன்டர்நேஷனல் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டக்கூடிய அதனுடைய துணை நிறுவனத்துடைய பங்கும் அதுக்குள்ள இருக்கு. அதனால பொதுவாகவே அது ஒரு வலுவான நிலையில் இருக்கக்கூடிய பங்கு. எப்பெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ அப்பெல்லாம் இட் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ். பட் அது கரெக்ஷன் எந்த லெவல், வேல்யூவேஷன் எந்த லெவல்ங்கிறது என்னால இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது. ஃபைன் சார். கடைசியில் உங்க ஃபேவரட் பங்கு என்னங்கிறது நாங்க ஒரே ஒரு பங்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த வேலையில் இல்ல, ஐபிஓ பத்தி ஒரு செய்தி சொல்லணும். ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம் அஜாக்ஸ் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்குகள். நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை வேளையில கூட அது 0.18% தான் அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 100 அப்ளிகேஷன் எதிர்பார்த்தாங்கன்னா 18 அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. இத்தனைக்கு நேற்று அவங்களுடைய ஐபிஓ துவங்கிட்டாங்க. நாளை முடிவடைகிறது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படி இது ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகுமா, இல்ல இந்த கடந்த சில ஆண்டுகள்ல ஃபர்ஸ்ட் டைம் டிவால்வ் ஆக போற ஒரு ஐபிஓவா இது இருக்குமா அப்படிங்கறத நாளை நம்ம கட்டாயம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பங்கு ஒன்றின் விலை 599 ரூபாயில இருந்து 629 ரூபான்னு வச்சிருக்காங்க. 1,41,41,997 பங்கு, 1.5 லட்சம் கோடி கிட்ட பல பங்கு இஷ்யூ பண்றாங்க. சோ இது ஒரு சின்ன இஷ்யூ, நம்ம பிரஷ் அசைட் பண்ண முடியாது. மிகப்பெரிய இஷ்யூ, லார்ஜ் கேப் இல்ல, ஹியூஜ் இல்லைனாலும் நிச்சயமா இது ஸ்மால் கேப் இல்ல. சோ அந்த அடிப்படையில இது எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணுதுங்கிறத நாளை நம்ம கட்டாயம் நம்ம விவாதிக்கணும். நிச்சயம் சார். தேங்க்யூ சார். நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.